ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் இப்படி இருக்கேள் சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இன்னைக்கு சக்க விழுது தான் வந்து பார்க்க போறோம். அதாவது சக்க வரட்டி, பலாப்பழத்துல நம்ம வந்து அல்வா வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் இல்லவா, அந்த சீசன் சமயத்துல நான் வந்து பண்ண முடியும். அப்போ இந்த பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிடைச்சது. அதை வந்து நான் இப்போ எடுத்து அதாவது உரிச்சு வச்சிருக்கேன். எங்க அதுக்கு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 2 பழம் வச்சுக்கோங்க, 2 பழம். அதை வந்து உரிச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். குக்கர்ல வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜார்ல வந்து அரைக்கணும். இது எப்போ சீசனோ அப்போ வந்து நம்ம வரட்டி எடுத்து வச்சிட்டோம்னா இதுல வந்து நம்ம வந்து பாயசம் பண்ணலாம். அதாவது அடைக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். இல்லை டிஃபனோட கூட சப்பாத்தி அடை இதுக்கெல்லாம். அதே சமயம் வந்து சக்கரை வரட்டி வச்சுருந்து பாயசம் பண்ணலாம். ரொம்ப யூஸ் ஆகும். இதுல வந்து நிறைய வந்து எல்லாமே வந்து பண்ணலாம். இதுல இப்போ இந்த சக்கை வந்து கிடைக்கும் போது தான் வந்து பண்ணி வைக்க முடியும் இல்லையா. அதனால நான் எங்களுக்கு வந்து எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்ததுனால அவருக்கு கிடைச்சது சக்கை. அப்போ அதில் வந்து நான் வந்து இன்னைக்கு சக்கை விழுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. நல்லா வேக வச்சிடணும். அதாவது ஜாஸ்தி குக்கரில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும். ஜாஸ்தி தண்ணி வந்து விடக்கூடாது. அதே சமயம் குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடியில் அப்படியே வச்சோம்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அது ஒரு வாசனை வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 தடவை வந்து அரைச்சாச்சு. 2 தடவையா இன்னும் ஒரு தடவை கூட அரைக்கிறதுக்கு இருக்கு. அதையும் வந்து அரைச்சிட்டு வந்து காமிச்சிடுறேன். குக்கர்ல எதுக்கு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு தடவை குக்கர்ல அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் வந்து லைட்டா அடியில வந்து பிடிச்சிருக்கும். அது வந்து ரொம்ப அந்த வாசனை வந்துடுதுன்னா இந்த சக்கை விழுது பண்றதுக்கே வந்து வேஸ்டா போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து வெல்லம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே ஃபுல்லாக வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சாச்சு. இதுக்கு நல்லா ஒரு 3 கட்டி வெல்லம் பெருசு, நல்லா இந்த கலர் உள்ள வெல்லமாக தான் வந்து எடுத்துக்கணும். நல்லா பாகு வெல்லமாக வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பு வெல்லமாக நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப கருப்பாக வேணும்னு இல்லை, அது ஓரளவுக்கு சுமாராக வந்து இருக்கு. அதை வந்து எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட இது இருந்தது, இது வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான். இப்போ இதை வந்து நான் வந்து நல்லா தட்டிட்டு கரைச்சிக்கிறேன். இந்த ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு கரைச்சிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த சக்கை விழுத கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நேரம் இழக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். இதுதான் வந்து சொல்கிறது. இந்த உருளி தான் வந்து கலரிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணியை விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சின்னு இருக்கு. வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 3 கட்டி அப்படிங்கிறது நல்லா ஒரு 2 கிலோ பக்கம் வந்து இருக்கும். அது எடுத்துட்டு இருக்கேன் நான். அதுலேருந்து வந்து இப்போ நல்லா கரைச்சி இப்போ பாருங்க நல்லா வந்து எடுத்துட்டு வச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அதை வந்து இலக்கிக்கலாம். நான் ஒரு 2 தடவையாக வந்து விட்டுட்டு இலக்கிக்கலான் இருக்கேன். ஸ்வீட் எப்படி இருக்கு பார்த்துட்டு அந்த மாதிரி இதே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால இந்த ஃபுல்லாக வந்து தேவையில்லை, கொஞ்சம் வந்து நிறுத்திடுவேன் கடைசியில் பார்த்துட்டு. நான் உங்களுக்கு கலரும் போது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து தட்டிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். வேண்டதை விட்டுட்டு பாக்கியை வந்து எடுத்து வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஸ்வீட் நிறையவே வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்வீட் வந்து நல்லாவே வேணும் அதுக்கு சக்கரை வரட்டிக்கு. அப்போ தான் கேடு வராமல் இருக்கும். அதே சமயம் நெய் வேணும் இதுக்கு. நெய் வந்து எடுத்தப்போ நம்ம நெய் வந்து விட்டு இலக்கிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் நிறையவே வேணும் இதுக்கு. அது இது மூணும் மெயினாக இருந்துட்டு அவங்களுக்கு வந்து போதும். வெள்ளம் நல்ல பாகு வெள்ளமாக இருக்கணும், கலர் வெள்ளமாக இருக்கணும். அதே சமயம் நெய்யும் நிறைய வந்து வேணும். சக்கரை வரட்டி நல்லா நம்ம திப்பிலாம் இல்லாததுக்கு நல்லா நைஸ் வந்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு இப்போ இதை வேக வச்சுட்டு அரைக்கணும். வேக வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த பெரிய அந்த உருளியில போட்டுட்டு இப்போ வந்து கலரிக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு வந்து விட்டுக்கணும். வெள்ளைப்பாகு இல்லை, சும்மா வெள்ளம் கரைச்சது தான். அது நல்லா வடிகட்டிக்கணும். வெள்ளத்தோட அந்த இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அழுக்கெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, மண்ணுகள் தூசி இதெல்லாம் வந்துருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் இலக்கினதுக்கு அப்புறமா அந்த வெள்ளத்தையும் வந்து நான் விட்டுட்டு வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அது நல்லா கெட்டியாக வந்து இப்போ இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கரைக்க அது அப்படியே கொஞ்சம் அப்படியே இதுவாகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இந்த வெள்ளக்கரசல் அப்படின்றதுக்கு நெய் வந்து வேணும். நான் வந்து நெய் வந்து நல்லா ஒரு 1/4 லிட்டர் நெய் வந்து வாங்கி வச்சுட்டு இருக்கு. 1/2 லிட்டர் நெய்யா இப்போ வேணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பார்த்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலரை உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டு இருக்கும். நல்லா உங்களுக்கு என்ன சொல்றது, நல்லா அது சூடு பிடிச்சி நல்லா ஏறினதுக்கு அப்புறமா நீங்க வெள்ளம் தண்ணி வந்து விட்டுண்டா போதும். சில பேர் வெள்ளத்திலேயே நல்லா கரைச்சதுமே உடனே அதுலயே வந்து இதையும் வந்து போட்டு இது பண்ணுவா. அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் இழக்க வேண்டி வரும். ரொம்ப ஒரு மாதிரி லூஸ் ஆயிடும், ரொம்ப லூஸ் ஆயிடும், ரொம்ப நேரம் இழக்க வேண்டி வரும். இப்போ நமக்கு சிலிண்டர்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சீசன்ல தான் வந்து நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும் இல்லையா. அதனால இது வந்து நல்லா கெட்டியா அரைச்சிட்டு அதை வந்து நல்லா வெள்ளைப்பாகு நல்லா கெட்டியா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா கலரினதுக்கு அப்புறமா விட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா அது வந்து ஆயிடும். இல்லைன்னு ரொம்ப லூஸா இருந்தாலும் ரொம்ப நேரம் இழக்க வேண்டி வரும். கொஞ்சம் நமக்கும் தான் கஷ்டம்தான். இதே வந்து நான் வந்து நல்லா ஒரு மணி நேரம் மேலே வந்து நல்லா இலக்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கலரும் போது உங்களுக்கு வந்து அப்படியே காட்டின்டே சொல்றேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க இது நல்லா வந்து
கலரியாச்சு நல்லா. இப்போ வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நான் விட்டுட்டு வந்து கலரிக்க போகிறேன். அப்பப்போ நெய்யும் வந்து விட்டுக்கணும் இடைக்கிடைக்கு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா சூடு பிடிச்சி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாக ஆயிருக்கு. வெள்ளம் விடும்போது கொஞ்சம் கூட அது வந்து இலகிட்டு தான் வரும், கொஞ்சம் லூஸாக தான் ஆகும். நம்ம லூஸ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா திருப்பி கலரிகிட்டே இருக்கணும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சக்கை விழுது நிறைய இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா ஃப்ரீசரில் டப்பாவில் போட்டு நல்லா அழுத்தி தண்ணி படாதைக்கு நல்லா கைப்படாதைக்கு நீங்கள் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஃப்ரீசரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா 1 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு திருப்பி சக்கை விழுது, அதாவது பலாப்பழம் வந்து கிடச்சி நீங்கள் விழுது பண்ணுற வரைக்கும் இதை வந்து நல்லா சேர்த்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். இப்போ நான் வெல்லம் வந்து விட்டுட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அதில் வந்து வெல்லம் வந்து பாதி வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா அந்த இதெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா கட்டையாக எல்லாத்துக்கும் நல்லா வந்து இதை கலக்கிக்கணும். பார்க்குறத உங்களுக்கு வந்து நல்லா வெல்லம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் இந்த ஸ்வீட் அந்த சக்கைக்கே வந்து இந்த வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். சக்கை விழுதுனா நல்லா ஸ்வீட்டாக தான் வந்து இருக்கணும். நெய்யெல்லாம் நம்ம விட்டுட்டு கலரும் போது நல்லா இதுவாகிடும். உங்களுக்கு இன்னும் நான் வந்து கலராக உங்களுக்கு வந்து காட்டுறது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வெல்லம் தனியாக அந்த சக்கை விழுது தனியாக எல்லாம் தெரியறதுல இது எல்லாமே சேர்த்து நல்லா எடுத்து ஒன்று சேர நல்லா கலரிக்கணும். ஃபஸ்ட்டு சேர்ந்தாப்புல எடுத்து நல்லா வந்து கலரிக்கலாம். எல்லாம் ரொம்ப நேரம் பொறுமையாக வந்து கலரணும். இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தான் ரொம்ப 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 அவசியம். பொறுமையாக வந்து கலரின்ண்டே வந்து இருக்கணும். அதை கைவிடாதுக்கு வந்து கலரணும். இந்த ஸ்டேஜில் கைவிடாதுக்கு வந்து கலரணும். ஏன்னா இது அடியில் ரொம்ப கனமான பாத்திரமாக இருந்தால் ஒன்றும் இது கிடையாது, இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடி பிடிக்கும். அதனால் வந்து நல்லா பெரிய பாத்திரமாகவும் வந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி கலரை நல்லா கையிலேயே வந்து தறிக்கும். அந்த மாதிரி நீளமான கரண்டியும் வச்சு நல்லா பார்த்து தான் வந்து கலரணும். சின்ன பாத்திரத்துலலாம் கலரவும் முடியாது, ஸ்டீல் பாத்திரத்துலலாம் கலரவும் முடியாது. இல்லைன்னா குக்கர் பாத்திரமா வந்து எடுத்துன்னு விடுங்க, நல்லா பெருசாக கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து நெய்யும் வந்து விட்டுட்டு இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலரிக்கிறேன் நான். இப்போ இந்த அங்கங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா சேர்த்து இழுத்தாப்புல வந்து இழுத்து விட்டுட்டு நல்லா வந்து கலரிக்கணும் அதை. இப்போ முன்னாடியே உங்களுக்கு பார்த்தாலே இப்போ வந்து தெரியும், நல்லா அந்த சக்கை விழுது எல்லாமே இந்த வெள்ளத்தில் வந்து நல்லா சேர்ந்தாச்சு. சேர்ந்து இப்போ நல்லா சேர்ந்து இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறது. இனிமேல் தான் நமக்கு வேலையே. நல்லா கைவிடாது கலரின்னு இருக்குன்னா இப்போ வந்து நெய் வந்து நான் வந்து விட்டுருக்கேன். நெய் வந்து அப்படி நிறையவே வந்து விட்டுருக்கு. நெய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழுக்கும். கலரை நமக்கு நிறையவே வந்து இழுக்கும். 2-3 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கலரிக்கலாம். இப்போ நெய் வந்து விட்டுட்டு இப்போ நல்லா எடுத்து கலரின்னு இருக்கேன். கரண்டியில் இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுட்டு கலரிண்டே இருக்கணும். நம்ம அந்த சக்கை விழுதெல்லாம் வந்து விட்டு அரைச்சி கலரினாலே அப்போ கரண்டிலெலாம் வந்து ஒட்டின்னு இருக்கும். ஓரமெல்லாம் இருக்கிறதையும் வந்து எடுத்து விட்டுருணும், வேஸ்ட்டாக. அதுக்கு அப்பப்போ எடுத்து கலரிட்டே இருக்கணும். இப்போ இந்த விட்ட நெய்யெல்லாம் வந்து எப்படி இழுத்துக்கிறது பாருங்க. நல்லா அந்த அளவுக்கு நல்லா இழுத்து கலரிண்டே இருக்கணும், கைவிடாதுக்கு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து மத்தியானமே வந்து வச்சுட்டேன். நல்லா அதை சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நான் மிக்சியில் அரைக்கணும் இல்லையா. அதனால் மத்தியானமே வச்சாச்சு. அதுக்கப்புறமா சாயந்தரமாக எழுந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது மிக்ஸி ஜாரில் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமே வந்து 2 விசில் தான் வச்சேன் என்னோடய குக்கரில். கொஞ்சமாக, அதாவது ஒரு பெரிய குக்கருக்குள்ளே பாத்திரத்தில் இந்த சக்கையை வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டுட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து இதுக்குள்ளே வந்து வச்சிடணும். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாயந்தரமா நீங்கள் வந்து எடுக்கும்போது நல்லா அது ப்ரெஷரும் அடங்கி இருக்கும், ஆரியும் இருக்கும். உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து இருந்தது எனக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணதே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கும்போது. இதோட பாயசம் வந்து சக்கை பாயசம் வந்து நான் நிறைய தடவை எங்கள் அத்துக்கார வந்து செஞ்சு காமிச்சிருக்கா. இந்த மாதிரி விழுது பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா இதில் தான் வந்து அந்த பாயசம் வந்து பண்ணுறது. அடிக்கடி நம்ம வந்து நமக்கு டைம் இருக்கும்போது ஃபங்க்ஷன் நாளில் என்ன பாயசம் வைக்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இதை எடுத்து போட்டுட்டு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் எல்லாம் ஏற்கனவே நம்ம வெள்ளமெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. அதை எடுத்து நம்ம வந்து கலரிட்டு அதில் அப்படியே நம்ம வந்து தேங்காய் பாலையும் விட்டுட்டு அதில் தேங்காய் வந்து இப்போ நெருக்கி போட்டு இப்போ நெய்யில் கலரி விட வேண்டியது தான் வேலை. ரொம்ப சூப்பராக இருக்கும் சக்கை பாயசமும். இதை வந்து கலரி எடுத்து வச்சுட்டா போதும். அதுக்கப்புறமா நமக்கு வெல்லம் தேவையில்லை, வெல்லம் வேணும்னு அவசியம் இல்லை. அப்படி வேணும்னா உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னு தோணித்துனா நீங்கள் வந்து தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் தோணித்துனா நீங்கள் வந்து அப்போ வந்து வெல்லம் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படி வேணும்னா. பாயசம் வைக்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி கலரி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ கலரை உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும், வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு.
நல்லா அப்படியே நல்லா கெட்டியாகிட்டே வரும். இப்போ பாருங்கள் வெள்ளம் நம்ம விட்ட வெள்ளமெல்லாம் இல்லவே இல்லை, தெரியவே இல்லை, நல்லா வந்து இழுத்தாச்சு. எனக்கு கொஞ்சம் கூட வெள்ளம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை கொஞ்சம் கூட வந்து விட்டுக்கலான்னு தோணித்து. நல்லா கலரியாச்சுன்னா உங்களுக்கு அந்த வெள்ளம் பூராவே வந்து இழுத்துடும். அதனால எனக்கு கொஞ்சம் கூட வேணும்னு தோணித்து. அதில் இருந்த வெள்ளத்தையும் கொஞ்சம் அதுவும் வந்து கொஞ்சம் வந்து விட்டுட்டேன் நான். அதே இப்போ விட்டுட்டு வந்து இப்போ வந்து கலரின்னு இருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்து சூப்பராகவே வந்து கலர் கொடுக்குறது. இதுக்கு மேலே நமக்கு வந்து தேவையில்லை. ஒரு டம்ளர் 1.5 டம்ளருக்கு பாக்கி வந்து இருந்தது, நான் அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். வேற ஏதாவது பண்ணும்போது அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நமக்கு திருப்பி இப்போ வெள்ளம் வேணும் அப்படின்னு தோணிதான் நம்ம அந்த நேரத்தில் திருப்பி தட்டிட்டு இதில் வந்து போட முடியாது இல்லையா. அதனால நான் என்ன பண்ணேன், முன்னாடியே எல்லாமே சேர்த்து தட்டி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சிருந்தேன். வேணும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இழுக்க இழுக்க அது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெள்ளம் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த வெள்ளை தண்ணியும் கொஞ்சம் கூட வந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு டம்ளர் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதை எடுத்து வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணுறதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதையும் வந்து நல்லா சேர்த்து எடுத்து வந்து கலரின்னு இருக்கேன். இப்போ கைவிடாதிக்கு வந்து கலரின்னு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மணி நேரமாக வந்து கலரின்னு இருக்கேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகும். இது நிறைய இருந்ததுன்னா இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம விட்ட நெய்யெல்லாம் அப்படியே குறுக்கி வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அளவுக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் இது பண்ணிக்கணும். கடைசியில் இந்த நெய் பூரா அப்படியே அப்படியே மிதங்கி வரும் அப்படியே மேலாக. இதெல்லாம் வந்து நல்லா குறுகினதுக்கு அப்புறமா அப்பப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கூட ஒரு 2 ஸ்பூன் கூட வந்து விட்டுன்னு இருக்கேன். மெயினாக இதுக்கு நெய் தான் நிறைய வேணும். எவ்வளோக்குள்ள நெய் விட்டுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு கெட்டு போக அதிகம் இருக்கும். கையும் படாமல் நல்லா கலரை எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கொதிக்க தான் அப்படியே மேலெல்லாம் தழும்பி தரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் வந்து பார்த்து வந்து கலரணும். இதுக்கு மேல் தான் கைவிடாதுக்கு வந்து கலரணும். இப்போ தான் அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இடைக்கிடைக்கு வந்து சிம்மில் ஆக்கிட்டு தான் வந்து கலரின்னு இருந்தேன். நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து அப்படியே தரிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால ஓரம் உள்ளதெல்லாம் அப்படியே நான் அப்படியே தள்ளி தள்ளி எடுத்துகிட்டு கலரின்னு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் ஆத்துக்காரன் தான் மாறி மாறி வந்து கலரினோம். நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லாவே வந்து கலரியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஆத்துக்கார் வந்து நான் வந்து கலர்றேன்னு சொல்லி அவரும் வந்து இடையில வந்து கலரி கொடுத்துட்டு இருந்தா கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து கலரின்னு இருக்காரு. இப்போ நல்லா பாருங்க கொதிச்சு வந்துன்னு இருக்கு நல்லா. நல்லா அது கொதிக்க இப்போ வந்து அப்படியே மேலே வந்து தரிக்கும். அதெல்லாம் தரிக்கும் போது நமக்கு வந்து கையிலலாம் பட்டு ரொம்ப எரியும் இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸை தான் வந்து போட்டுட்டு இப்போ வந்து கலக்கின்னு இருக்கா எங்கள் அக்கார். இப்போ கையில் க்ளவுஸ் இருந்தது நம்ம வீட்டில், அதை வந்து போட்டுட்டு கலரும் போது கையில் வந்து தரிச்சாலும் நமக்கு ஒன்றும் படாது இல்லையா. அதனால் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்து பக்கமாக தான் வந்து பண்ணணும். அதே சமயம் ரொம்ப பொறுமையும் வேணும், நிதானமாக வந்து இதெல்லாம் வந்து கலரணும். ரொம்ப நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறது, கெட்டும் போகக்கூடாது. இதே சமயம் நம்ம கையில் இல்லாமல் வந்து படக்கூடாதுங்கனால பார்த்து பக்குவமாக வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கலரும் மாறியாச்சு. நல்லா கொதிச்சு கெட்டியாகிட்டே இருக்கு. இப்போ நம்ம இந்த விட்ட நெய்யெல்லாம் அப்படியே மேலாக அப்படியே வந்து வரும் நல்லா குறுகிட்டு. அதையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து காட்டின்னு இருக்கேன். ஃபுல்லாகவே அப்படியே எல்லாமே வந்து பாருங்க ஆரம்பத்துலேருந்தே. அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி இது வந்து நான் வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து தெரியும். ரொம்ப நேரம் வந்து கலரும் வேணும் இது. அதே சமயம் சக்கையும் வந்து பலாப்பழமும் நல்லா ஸ்வீட்டாக உள்ளதாக வந்து வேணும். வீணாக போனது இல்லாமல் வந்து போட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா கெட்டு போயிடும், ஒரு மாதிரி வாசனையும் வந்து வரும், கசக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. மெயினாக நல்லா ஒரு ஸ்வீட்டான ஒரு இதுவாக வந்து போட்டுட்டு நல்லதாக வந்து எடுத்து நல்ல வெல்லமாக வந்து போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வச்சுக்கலாம். டேஸ்ட்டாக நல்லாவும் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலரியாச்சு. நல்லா குறுகியும் வந்து வந்தாச்சு. எடுத்து கலரிட்டோம் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து மாறி மாறி வந்து கலரி எடுத்தாச்சு. சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இப்போ மேலாக அந்த நெய்யெல்லாம் வந்து அப்படியே வந்து பிரிஞ்சு வரும். அதுதான் அதோட வந்து பக்கம். நல்லாவே வந்து கெட்டியாக எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதையும் நல்லா ஒரு மணி நேரம் மேலே வந்து நல்லா வந்து கலரிட்டோம். மாறி மாறி 2 பேர் இருந்ததுனால மாறி மாறி வந்து கலரியாச்சு. சூப்பராக வந்து இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சக்கரை கிடைக்கும் போதெல்லாம் வந்து
இப்போ பாருங்கள் நம்ம அந்த விட்ட நெய்யெல்லாம் வந்து அப்படியே வந்து இப்படி பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து இது பண்ணிக்கணும். நம்ம அல்வா அப்படி பண்ணுறோமோ, கோதுமை அல்வாலாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம வந்து சக்கையில் வந்து பண்ணுறோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் தான் இதுக்கு வந்து தேவை. நல்லா பாகு வெல்லமாக வந்து எடுத்துக்கணும். உப்பு வெல்லம்லாம் போடக்கூடாது, அப்போ தான் கலர் கொடுக்காது, அது டேஸ்ட்டும் இருக்காது. நல்லா பாகு வெல்லமாக எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலரும் வந்து கொடுக்கும். அதே சமயம் நெய்யும் வந்து நிறைய விட்டு பண்ணிட்டு இருக்கணும். பாருங்கள் அந்த விட்ட நெய்யெல்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு மேலாக வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா வந்து கெட்டியாக எடுத்து உங்களுக்கு எடுத்து வந்து காட்டுற கலர் எடுத்த கலரிண்டே இருக்கும்போது நமக்கு கையும் வந்து கொஞ்சம் வலிக்கும். மாறி மாறி கலர் 2-3 பேர் இருந்து மாறி மாறி கலர்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே ஆளாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்து கெட்டியாக எடுத்து எப்படி உங்களுக்கு நெய்யெல்லாம் வந்து பிரிஞ்சு வர தெரியறதா, நல்லா கொதிச்சு அதுதான் அதோட பக்கம். சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நீங்கள் வேணுங்க நல்லா கெட்டியாக எடுத்து இது ஆறினா இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கெட்டியாகிடும். இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அடை தோசைக்கும் வந்து தொட்டுக்கலாம், சப்பாத்தி அதுக்கு வந்து தொட்டுக்கலாம். அது பாயசமும் வந்து பண்ணி சாப்பிட்லாம். வெறுமனே நம்ம அப்படியே சும்மா ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணிச்சுன்னா ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னா அப்பயும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், அப்படியே வந்து பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.